அதுவும் நாங்க பண்ணியிருக்கோம். புரிஞ்சதா? நாங்க பண்றது நீங்க பண்ண முடியாதா? இன்னும் உங்கள்கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு. உங்களை மிஞ்சி எல்லாம் ஒன்றும் பெருசா ஒருத்தன் போதைக்கெல்லாம் அடிமையாயிட முடியாது. புரிஞ்சுதுங்களா? அதையும் தாண்டி அவன் உங்களை மீறி போறான்னா அப்ப குறைபாடு உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். அவங்க நாங்க சொன்னதை கேட்க மாட்டேங்காங்க, நிறைய குடிக்கிறாங்க, வேலைக்கு போக மாட்டேங்காங்க, இப்படி எல்லாம் நிறைய சொல்லும். இன்னும் கொஞ்ச நேரம் போனா இதுதான் சொல்லும் அந்த பொண்ணு. புரியுதா? ஏன் போறாங்க? அந்த இடத்த தேடி ஏன் போறாங்க? இப்ப ஒரு குடி தேடி ஏன் போறாங்க? இதுக்கு முன்னாடி போனாங்களா? இருந்து இருக்கட்டும், நாம அதை சரி பண்ண முடியாதா? பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் குறையில்லையே. அப்ப நம்ம பலகீனமா இருக்கிறோம்னு அர்த்தம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது தாய். 10 நாள் போதும். 10 நாள்ல அம்மா தாயே நீ என்ன சொல்றிய அதை கேட்கறேன், நீ ஆளை விடுன்னு சொல்ற இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த திறமை எல்லா பெண்கள்ட்டையும் இருக்கு. ஆனா நீங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? பழனிமா அந்த அம்மாவுக்கு ஒரு ட்ரைனிங் கூட. ஆமா, உன்னை வாத்தியார் ஆகிற வேண்டிதான் இந்த மாதிரி பெண்களுக்கு பூரா. ஆமா, நீ ட்ரைனிங் கொடுத்தா தான் இவங்க குடிப்பி பிடிச்சி ஆட்டுவாங்க. ஆமா. அது அறியாம விட்டுட்டோம், தெரியாம அவ்வளவுதான். என்ன செய்யன்னு விட்டாச்சு. இப்ப வருத்தப்படக்கூடாது. அப்போ என்ன செய்யன்னு விட்டுட்டீங்கன்னா திருப்பி வருத்தப்படக்கூடாது. சரியில்லைன்னு நினைச்சா சரி பண்ணு. நம்மளால முடியாது என்ன இருக்கு? புரியுதா? அதுக்கான இது என்னவோ நம்ம அதை செஞ்சுட்டு போறாங்க. என்ன கெட்டு போச்சு? மூணே விஷயம் தான்ப்பா. இந்த மாதிரி விஷயத்த 3 விஷயத்துல நம்ம சரியா இருந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. எங்க போயிடுவாங்க? வயசு 50 வயசை தாண்டிட்டா கூட போயா வயசான காலத்துல நான் என்ன அப்படின்னு போலாம். இல்ல சின்ன வயசுக்கு தானே. ஓட்டு குடிச்சிட்டு வந்தா கீழே ஓட்டு நலுக்குன்னு மிதிக்கணுமா? அப்ப தைரியம் இல்லைன்னா என்ன செய்யறது? அப்ப அவர் சொல்றத நீங்க கேட்கணும். ஆமா, அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணுமா? மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கஷ்டப்பட்டீங்கன்னா திருத்திடலாம். அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சரி, அதை நான் உனக்கு தனியா சொல்லி கொடுக்குறேன், நடைமுறைப்படுத்து. அவ்வளவுதான். ஏன்னா அதை பண்ண முடியாது. தனியா சொல்றேன், நீ அதை நடைமுறைப்படுத்து. ஒரே மாசம்தான், 6 மாசம் கேளு பிற உங்க வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான்னு. நீ கஷ்டப்படணும். 1 மாசம் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆமா, கஷ்டப்படலைன்னா அவர் கொண்டு வர முடியாது. இடையில அடி கூட வாங்க வேண்டியது இருக்கும். வாங்கிக்கோ. அடி வாங்கினா கூட நான் சொல்றதை நீ நிறுத்தக்கூடாது. மகனை நீயா நானும் பார்த்துருவோம்னு நிக்கணும். நல்லது.
அதுக்கு ஒண்ணு நீ பணம் கொடுத்து எதுவும் வாங்கிட்டு வரணுங்கிறதும் கிடையாது. நல்ல சோறு மாத்திரம் வீட்டுல சுகமா பொங்கி வை. ஆமா, நல்லா சாப்பிட வை, அவ்வளவுதான். அதுக்காக மை மந்திரம் எல்லாம் கொடுப்போம்லாம் நினைச்சிடாத. அதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது, நடைமுறை தான். ஆமா, நடைமுறையில மாத்த முடியாது, மை மந்திரத்துல எல்லாம் மாத்த முடியாதுப்பா. அதெல்லாம் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். கொஞ்ச நாள் வேலை செய்யும், அப்புறம் தினம் போய் 3 மாசத்துக்கு ஒருக்க போய் வாங்கிட்டே தெரிவியா? மை வித்தா கூட நிறைய விற்கலான்னு. மை வியாபாரம் பண்ணுவோமா சாமி? நீங்க தானே சொல்றீங்க பணம் தான் முக்கியம்னு. அப்ப நானும் பணம் தான் சொல்லி வாங்க ஆரம்பிச்சிருவோம் கழுதிய. எளிய விலையில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருவோம். அதெல்லாம் உருவாக்குறது நமக்கு எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, மையெல்லாம். சரியா? நம்ம ரொம்ப வேண்டாம், சும்மா ஒரு துளி. நீங்க இந்த கண் புருவத்துல அது என்ன என்ன பண்றீங்க? கண்மை. இப்ப கண்மை எங்க வைக்கிறீங்க? வேற என்னமோ உள்ள பண்றீங்க. அந்த மாதிரி பண்றது மாதிரி தீனி எடுத்து அப்படி லேசா நீங்க நெத்தினி அப்படி தடையிட்டு போயிட்டா போதும். பிளாட்டு எதிர வாரவங்க அந்த வியாபாரத்தை துவங்கிடலாம். ஐயனாரு, நீதான் ரொம்ப பணமுங்க.